அதாவது ரொம்ப கோவப்படுவானுங்க முதல்ல. இப்பெல்லாம் எது கேட்டாலும் சாப்பிட்டா அந்த வித்தியாசம் நல்லா உங்களுக்கு தெரியுது. யோகி ஆயிருக்கேன் இப்பதான் கரெக்டா. ஓகே ஓகே. அந்த கோபம் வந்து கம்மியாயிருக்கு, குறைவாயிருக்குங்க. சொன்னா புரிஞ்சுக்கிறானுங்க. முதல்ல அது இல்லை, அது இல்லை. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, முதல்ல வந்து எந்த நம்ம ஏதாவது சொன்னால் கூட அவனுக்கு அந்த இது புரியாது. ஏதாவது அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் கூட ரொம்ப சலிச்சுட்டு குழந்தைங்க வந்து கூட. ஆமாம், நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோர்ஸுக்கு அப்புறம் அப்படி ஒரு சேஞ்சஸ், எது சொன்னாலும் கேட்குற மாதிரியான ஒரு இது அந்த பிரெயினோட கெப்பாசிட்டி தாங்க. நம்ம அந்த பிரெயினை ட்ரெயின் பண்ண குழந்தைங்களுக்கு அதை அழகு போல் அது என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி ஈஸியாக தெரியறது. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்குது. ஓகே, அது கரெக்டாக அவங்க விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்க? மறுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இவன் பண்றது சொல்றது எல்லாம் பார்த்தாங்க. ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு? ஹாப்பியா இருக்கு. நம்பவே முடியல. நம்ப முடியல. ரொம்ப ஆச்சரியப்பட்ட. பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் ரொம்ப ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க, டியாவோட கோர்ஸில் ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகே, இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது வந்து இந்த கோர்ஸ்னால இவ்வளோ பெரிய மாற்றங்கள் சாத்தியமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குழந்தைகிட்ட இருந்து தேவைகள் இருக்கும். ஆனால் அதுக்கு அந்த தேவைகளை வந்து குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணியோ இல்லை ஒரு கவுன்சிலிங் கொடுத்தோ திட்டியோ எதுவுமே நடக்க போகிறது இல்லை. அது வந்து அந்த ஷார்ட் டைம், ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அந்த 5 மினிட்ஸுக்கு தான் அதோட டியூரேஷன் அது இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, லைஃப் லாங் குழந்தைகளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இது கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து நம்மளோட திட்டோ அடியோ குழந்தைகளுக்கு நெகட்டிவான இம்பேக்ட் தான் கொடுக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பாசிட்டிவாக அந்த குழந்தைகளை வந்து ஒரு மோடுக்கு கொண்டு போகும். ஸோ அதுதான் அந்த பேரண்ட்டு சொல்லி. எப்பவுமே இதே மாதிரி இருப்பாங்களா? கண்டிப்பாக எப்போ இதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எப்போ இதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆஸ் அ பேரண்ட் நம்மளும் ரொம்ப உங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து